அறிவு களஞ்சியம். நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு 8 திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். முதலாம் தவணை பரீட்சையை மாணவர்கள் சிறப்பான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆம், அதற்காக தயார்படுத்தும் நோக்கில் அனுபவமும் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் 2, 3, 4 மற்றும் தரம் 7, 8, 9 ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரீட்சை மாதிரி வினாவிடை பத்திரங்களை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சி அறையிலோ அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் 0757 400 800 0757 400 800. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இப்போது அரபு மதரசா மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் நலன் கருதி அரபு மதரசா கிதாப்களுக்கு 10% முதல் 60% வரையான விசேட விலை கழிவினை வழங்குகிறது. ரமலான் மாதம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள இவ்விசேட விலை சலுகை விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் ஊடாக பெற்றுக்கொள்ள நோட் 75544712 எனும் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். IBH ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அனுசரணையில் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு களுத்துறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவை விருத்தி செய்யும் அறிவு களஞ்சிய போட்டிகள் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கேட்போர் கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகின்றன. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் IBH ரீடர்ஸ் பாரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பிரதம செயற்பாட்டு அதிகாரி ஜனாப் ரிம்சான் ரஃபீக். நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முஹம்மது ரலீம். புள்ளிப்பதிவாளர்கள் இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமானி கவிஞர், எழுத்தாளர் கலாபூஷணம் நிந்தவூர் உசனார் சலீம் மற்றும் மாவனல்லை இஸ்மத் ஃபாரிஸ். அதிதிகள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் MZ அஹ்மத் முனவர். தர்கா நகர் இஸ்லாமிய நலன்புரி சங்க தலைவர் அல்ஹாஜ் ABM ஜுஹைர் மற்றும் வேறுவளை பிராந்திய எழுத்தாளர் ஒன்றியத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் M இக்பால் சம்சுதீன். இவர்களோடு ஊடக அமைச்சில் பணிபுரியும் ஜிப்ரியா இப்ராஹிம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர் ஃபாத்திமா ரிசா ஹுசைன் ஆகியோரும் போட்டிகளில் ஒலிப்பதிவு நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தம் அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். எனது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை அணியினர். எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை YF இஸ்ரா அணித்தலைவி. அறிஞர்கள் நபிகளாரின் வாரிசுகள்.
இதோ உங்களுக்கான கேள்வி. எத்தனை மாடுகள் வைத்திருந்தால் ஒரு வயதுள்ள காளை மாடு ஜகாத் கொடுக்க வேண்டும்? 30. 30 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் முதல் போட்டியாளர் பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி அணி தலைவி MFAS ரஹ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பாடசாலையின் பெயர் கலு நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி ஆகும். எமது பாடசாலையானது 2300க்கும் மேற்பட்ட மாணவிகளை உள்ளடக்கிய பெண்கள் பாடசாலையாக திகழ்கிறது. தற்போதைய அதிபராக திருமதி ஃபஹீமா ஃபாஹிஸ் அவர்கள் கடமையாற்றுகின்றார்கள். இதோ உங்களுக்கான கேள்வி. ஒரு பசு மாடு ஜகாத் கொடுக்க வேண்டுமானால் 2 வயதுள்ள எத்தனை மாடுகள் இருத்தல் வேண்டும்? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 40. 40 மாடுகள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவளை ஜீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பாணந்துறை ஹேனமுல்ல ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை MFF ஃபாராஹ். பாணந்துறை ஹேனமுல்லை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இதோ உங்களுக்கான கேள்வி. சதகத்துல் ஜாரியா என்பதன் கருத்து யாது? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. நிலையான தர்மம். நிலையான தர்மம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஹேனமுல்லை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி MFF ஃபஹ்மா. முஹ்மின்களில் சிறந்தவர் நற்குணமுடையவர். இதோ உங்களுக்கான கேள்வி. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, அதனை அரபியில் எவ்வாறு அழைக்கிறோம்? லைலத்துல் கத்ர் இரவு. லைலத்துல் கத்ர் இரவு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவளை ஜீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MIF சாரா பாணந்துறை ஹேனமுல்லை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. விழுவது தவறல்ல, விழுந்த பின் எழாமல் இருப்பதே தவறு. இதோ உங்களுக்கான கேள்வி. நோன்பு பெருநாள் தொழுகைக்கான நியத் எவ்வாறு அமையும்? அதனை முழுமையாக கூறலாம் அல்லது நோன்பு பெருநாளை குறிக்கும் முகமாக சேர்த்துக் கொள்ளும் அரபு பதத்தினை கூறலாம். ஈதுல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MSF சாரா பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. தோல்வியே உன் வெற்றிக்கான முதல் படித்தரம். இதோ உங்களுக்கான கேள்வி. நோன்பு பெருநாள் தக்பீர் சொல்லும் முறை எவ்வாறு அமையும்? முதல் 2 வரிகளை சொல்லி காட்டுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றது பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் AMF சுமையா பாணந்துறை ஹேனமுல்லை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத் பெற அருகதையற்றோரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சத்தை சார்ந்தோர் எவ்வாறு அரபியில் அழைக்கப்படுகிறார்கள்? அஹ்லுல் பைத். அஹ்லுல் பைத், பனு முத்தலிஃப், பனு ஹாஷிம். 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MFF சுமையா பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. அறிவு தாழ்ந்தவனை உயர்த்தும், ஆனால் அறியாமை வலிமையை வீழ்த்திவிடும். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத் விதியாவதற்கான 7 நிபந்தனைகளில் 3 நிபந்தனைகளை கூறுக.
செல்வந்தராக இருத்தல், அவருக்குரிய சொத்தாக இருத்தல், அவருக்குரிய சொத்தாக காணப்படல், சகாத் பெறக்கூடியவர்கள் தகுதியானவர்களுக்கு சகாத் வழங்க. இல்லை, அந்த விடையை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அணியைச் சேர்ந்தவர் வடிவாக 3 திறத்தவர்களையும் கூறுங்கள். முஸ்லீமாக இருத்தல், குறித்த நிசாபை அடைந்ததாக இருத்தல், சொத்து மேலதிகமாக இருத்தல். சரியான விடை. முஸ்லீமாக இருத்தல், சுதந்திரமானவராக இருத்தல், பொருள் உரிமை இருத்தல், நிசாபை அடைந்திருத்தல், வருடம் பூர்த்தியாகி இருத்தல், சொத்து வளர்ச்சி அடைந்திருத்தல், அடிப்படை தேவைகளை விட மேலதிகமாக இருத்தல். 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. அடுத்த விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MFZ ருக்கையா, பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. இன்று சாதிக்கப்பட்டவை அனைத்தும் நேற்று முடியாது என்று கூறப்பட்டவையே. இதோ உங்களுக்கான கேள்வி. விசேடமாக நோன்பின் இறுதி 10 பள்ளிவாசல்களில் தங்கி இருந்து மார்க்க கடமைகளில் ஈடுபடுவதை அரபியில் எவ்வாறு அழைக்கின்றோம்? இஹ்திகாஃப். இஹ்திகாஃப் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்த விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி SMRF மரியம். மறுமை நாளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கும் ஒரே சொத்து தொழுகை. இதோ உங்களுக்கான கேள்வி. ரமலான் மாதத்தை பூர்த்தி செய்து நோன்பு பெருநாளை தொடர்ந்து சுன்னத்தான 6 நோன்புகளை எந்த மாதத்தில் நோக்கிறோம்? ஷஹ்பான். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. ஷவ்வால் மாதம். ஷவ்வால் மாதம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இப்போது அரபு மதரசா மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் நலன் கருதி அரபு மதரசா கிதாப்களுக்கு 10% முதல் 60% வரையான விசேட விலை கழிவினை வழங்குகிறது. ரமலான் மாதம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள இவ்விசேட விலை சலுகை விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் ஊடாக பெற்றுக்கொள்ள நோட் 7554471222 எனும் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். முதலாம் சுற்றின் பெறுபவர்களை அறிய தருவதற்கு முன்பாக இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி. விடை தெரிந்த பார்வையாளர்கள் நேரே மேடைக்கு வந்து தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்லுங்கள். I will call to you. I will call to you. இதில் உள்ள ஒரு பதம் மாறினால் வசனம் முறைப்படி அமையும். அத்தகைய பதம் எது? எப்படி வாசிப்பீர்கள்? விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்கிறார். எனது பெயர் ஷஹாதா ஃபைரூஸ். நான் அல்ஃபஹரியா மத்திய கல்லூரியிலிருந்து வருகின்றேன். சரியான விடை ஐ வில் கால் யூ. ஐ வில் கால் யூ என்பது சரியான விடை. சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசிலை வழங்கி வைக்கின்றார் ரீடர்ஸ் பெரடைஸ், வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி, இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜனாப் ரிம்சான் ரஃபீக் அவர்கள். இதோ முதலாம் சுற்றின் பெறுபேறு. பேர்வளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி 35 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இவர்களோடு போட்டியிட்ட பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை 45 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 10 மேலதிக புள்ளிகளால் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் MFAS ரஹ்மா அணி தலைவி பேருவளை சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. புத்தகாயவை மீட்டெடுப்பதற்காக எனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிப்பேன் என கூறிய பௌத்த மறுமலர்ச்சிக்காக தொண்டாற்றியவரின் பெயர் என்ன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். தேவநம்பீதீஷன். இல்லை, அந்த விடயம் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. அனகாரிக தர்மபால. அனகாரிக தர்மபால என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் YF இஸ்ரா, பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. நீங்கள் எழுத்து கூட்ட வேண்டிய சொல் பிரமல்கேஷன், பிரகடனம்.
promulgation. PROMOLGATION. இல்லை, ஒரு 2 எழுத்துக்கள் தவறிவிட்டன. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். PROMALGATION. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கின்றது. PROMALGETION. இரு அணிகளும் சரியாக எழுத்து கூட்டவில்லை, வழி தவறிவிட்டீர்கள். promulgation, PROMULGATION. எந்த அணியினரும் சரியாக எழுத்து கூட்டவில்லை, இவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பேர்வளை ஜீனன் கோட்டை நலிம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி MFF ஃபஹ்மா. இதோ உங்களுக்கான கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் கூறுவது அகராதி. ஒருவர் அல்லது ஒரு பொருள் தானே தன் கதையை கூறுவது என்ன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சுயசரிதை. சுயசரிதை என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேர்வளை ஜீனன் கோட்டை நலிம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MFF ஃபாராஹ், பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. ஐக்கிய நாடுகள் சர்வதேச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை என்ன? 52. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 6. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு. 15. 15 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேர்வளை ஜீனன் கோட்டை நலிம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MSF சாரா, பேர்வளை சீனன் கோட்டை நலிம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் என்ன? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. அம்பியர்மானி. இல்லை, சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு. கல்வனோமானி. கல்வனோமானி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MIF சாரா, பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. வளிமண்டல அமுக்கம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் என்ன? பாரமானி. பாரமானி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பேர்வளை ஜீனன் கோட்டை நலிம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி MFF சுமையா. இதோ உங்களுக்கான கேள்வி. காமன்வெல்த் எனும் பொதுநலவாய அமைப்பின் ஆரம்ப அங்கத்துவ நாடுகள் எத்தனை? 6. இல்லை, அந்த எண்ணிக்கை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 5. சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு. 6. இரு அணிகளும் அந்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியவில்லை. சரியான விடை 7. பெரிய பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, கனடா, நியூசிலாந்து, இந்தியா ஆகிய நாடுகள் 7. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் AMF சுமையா, பாணந்துறை ஹேனமுல்லை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. வீண் செலவு செய்பவன் ஊதாரி, மற்றவர்களை பற்றிய அக்கறை இல்லாதவன் என்ற தொடர் மொழிக்குரிய ஒரு மொழி யாது? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சுயநலவாதி. சுயநலவாதி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் பேர்வளை சீனன் கோட்டை நலிம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி இறுதி போட்டியாளர் MRF மரியம். இதோ நீங்கள் எழுத்து கூட்ட வேண்டிய சொல். ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு. ப்ரொனன்சியேஷன். PRONOUNCIOTION. இல்லை, அந்த எழுத்து கூட்டல் தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. PRONOUNCIATION. சந்தர்ப்பம் எழுத்து கூட்டுவதற்காக செல்கிறது எதிரணிக்கு. PRONOUNCIATION. அந்த எழுத்து கூட்டலும் தவறானது. சரியான எழுத்து கூட்டல் PRONCIATION.
UNCIATION pronunciation உச்சரிப்பு. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எந்த அணியினரும் சரியாக எழுத்து கூட்டவில்லை. இரண்டாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை MFZ ருக்கையா. இதோ உங்களுக்கான கேள்வி. சைவ சமய வளர்ச்சிக்காகவும் இந்து கல்விக்காகவும் தொண்டாற்றியவர். வண்ணார் பண்ணையில் சைவ பிரகாச வித்யாசாலையை அமைத்த பெரியாரின் பெயர் என்ன? விஸ்வநாதம் பிள்ளை. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவலர். ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவலர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்கபூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். முதலாம் தவணை பரீட்சையை மாணவர்கள் சிறப்பான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆம், அதற்காக தயார்படுத்தும் நோக்கில் அனுபவமும் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் 2, 3, 4 மற்றும் தரம் 7, 8, 9 ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரீட்சை மாதிரி வினாவிடை பத்திரங்களை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சி அறையிலோ அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் 0757 400 800. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இப்போது அரபு மதரசா மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் நலன் கருதி அரபு மதரசா கிதாப்களுக்கு 10% முதல் 60% வரையான விசேட விலை கழிவினை வழங்குகிறது. ரமலான் மாதம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள இவ்விசேட விலை சலுகை விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் ஊடாக பெற்றுக்கொள்ள நோட் 75544712 எனும் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்போது நாம் அழைப்பது முஸ்லிம் சேவையில் பல நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்ற கஹட்டோவிட்டியைச் சேர்ந்த மௌலவி MSM இஸ்மாயில் அவர்களை அழைக்கின்றோம். இதோ இறுதிப் பெறுபேறு 45 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது பேர்வளை சீனன்கோட்டை நலிம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி. இவர்களோடு விறுவிறுப்பான முறையில் போட்டியிட்ட பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை 75 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 30 மேலதிக புள்ளிகளால் பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை வெற்றியீட்டிக் கொள்கிறது. அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரிஸ். நிகழ்ச்சி தயாரிப்பு AN முஹம்மத் ரலீம்.